சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து குருமா. கேரட்டு, கோஸு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு போட்டு குருமா. இது 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு காயெல்லாம் போட்டுக்கிறேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிளா ஈஸியா செய்யக்கூடிய குருமா அது. இப்போ வந்து கொஞ்சமா வெங்காயம், தக்காளி, இப்போ இதை வந்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய். இஞ்சி பூண்டு அரிஞ்சு இதெல்லாம் வந்து நம்ம அரைச்சிக்கணும். இதோட கூட இஞ்சி, பூண்டு, பட்டை, சோம்பு, லவங்கம். இது வந்து பட்டை, கொஞ்சம் சோம்பு, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் வச்சிருக்கேன். அதை வந்து மிக்சியில போட்டுக்கிறேன். இதுல வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து தேங்காய், பட்டை, சோம்பு, லவங்கம், ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் அரைச்சிட்டு வந்துடலாம். பச்சை மிளகாய் 2 போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 6 டீஸ்பூன் போடுறாங்க. தனியா தூள் 2 டீஸ்பூன். இது வெறும் தனியா தூள் தான். இது இப்போ வெறும் மிளகாத்தூள் வந்து அது ஒரு 1/2 டீஸ்பூன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஜாஸ்தி வேணுன்றோம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் காரம் ரொம்ப போட மாட்டேன். சால்ட் ரொம்ப ஈஸியா செய்திடலாம். அந்த குருமா காய் மட்டும் பொடியா நறுக்கி வச்சுக்கணும். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் அது. ஒரே ஒரு மராட்டி மொக்கு விழுந்துருச்சு இதுல. அப்படியே இருக்கட்டும். இப்போ அரைச்சாச்சு பாருங்க. அரைச்சதை போட்டு கொதி வந்ததும் நம்ம வந்து வெயிட் போட்டு சவுண்ட் விட்ட வேண்டியதுதான். ஈஸியான குருமா ரெசிபி. அதை எடுத்து
மிக்ஸி அரைச்சி தண்ணி ஊற்றியாச்சு. குருமா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொதி வந்ததும் கொஞ்சம் கட்ட வாசனை எல்லாம் போன பிறகு நம்ம மூடி சவுண்டு போட்டோம்னா ஒரு 3-4 சவுண்டு வச்சுட்டோம்னா குக்கர்ல, புது குக்கர்ல இன்னும் கூட சீக்கிரம் இதாயிடும், அதை பார்த்துக்கோங்க. சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்பயே கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொடுங்க, அப்புறம் கரைச்சி போட்டுட்டு கொதிய வரட்டும். நல்லா கொதி வந்த உடனே மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வருது, பச்சை வாசனை எல்லாம் போய் இப்ப நம்ம மூடி வெயிட் போட்டுடலாம். இது ஒரு 3-4 சவுண்டு வந்தா குருமா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ஒரு 4 சவுண்ட்ல சூப்பரா ரெடி ஆயிடுச்சு குருமா. இது எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ் எதுக்குனாலும் சூட் ஆகும். இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு சாதம். இன்றைய சாப்பாடு பார்க்கலாம். சுட சுட சாதம் ரைஸ் குக்கர்ல, குருமா. இந்த பக்கம் வெண்டைக்காய் பொரியல் நல்லா ட்ரையா பண்ணியாச்சு. வெண்டைக்காய் பொரியல் சூப்பரா ட்ரை ஃப்ரை. அதுக்கப்புறம் தயிர், ரசம், மாம்பழம், ஊறுகாய். இதுதான் இன்றைய சாப்பாட்டு மெனு. உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.